பாபநாசம் ஒரு இந்து கோவில்ல வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அறங்காவலரா நியமிச்சது எப்படி இந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன நடந்தது? நர்கீஸ் கான் என்ற பெயர் அவருக்கு வைத்திருப்பது உண்மைதான். அந்த பெயர் வைத்திருப்பதனாலேயே அவர் வந்து இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தைக்கு கமால் முஸ்தபா என்று ஒருத்தருக்கு பெயர் சூட்டினார். தன்னுடைய குழந்தைகளை ஒன்று கமால் முஸ்தபா என்று பெயர் சூட்டியதற்கு பின்பு, ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு புரட்சியாளரினுடைய பெயராக அது அந்த அரசியல் சார்ந்து அவர் இயங்கினதுனால அப்படி பேர் வச்சார். அப்புறம் பின்னால் வந்து நிறைய அவங்க தாலுகா ஆஃபீஸுக்கு போனப்போ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வாங்குறப்ப பூராமே கண்ணதாசனின் மகன் கமால் முஸ்தபா அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எத்தனையோ பேர் வந்து ஒரே விதமான பெயர்கள் வந்து எல்லா சமூகங்கள்லையும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு செல்வராணின்னு பேர் சூட்டுறாங்க. கவிஞர் மு மேத்தாவுடைய மனைவி பேர் மல்லிகா, அவர் பேர் முகமது மேத்தா, மனைவி பேர் மல்லிகா. அதனால மல்லிகான்னு பேர் வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இஸ்லாமியர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் பெயர் வைத்துக் கொள்வது அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பிரியப்பட்ட பெயர்களை வைப்பாங்க. ஏன்னா இந்த ராஜாங்கிற பேர் எல்லா மதங்கள்லையுமே இருக்கிறது. இயேசு ராஜான்னு பேர் வைப்பாங்க, ராஜா முகமதுன்னு பேர் வைப்பாங்க, ராஜா ராம்னு பேர் வைப்பாங்க. அப்போ ராமனுக்கும் முகமதுக்கும் எல்லாத்துக்குமே இயேசுவுக்கும் பொதுவான பேராக இருக்குது ராஜா. இப்போ நான் வந்து ராஜாவோட உண்மையான பேர் ராஜா முகமது. அவர் பிஜேபியை ஏமாற்றி வந்து இந்த மாதிரி தலைவராக இருக்கிறார். நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன்னு வச்சுக்கேன், என்னைய பைத்தியக்காரனா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? ஆனால்